ஏப்ளே இப்பதான் ஜிப்பு வைக்காத பேண்டே வந்து சின்ன ஜிப்பு பச்சக்கார ஏப்ளே வாங்கி சாமி இதுவா இதை கொண்டு போட்டு பாரு அம்மா கமன்னு வாசனை வரும்னு வச்சுங்க சாப்பிடாத கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துடா சாப்பிடுவோம் அதை போட்டு தாச்சிட்டா பச்சக்கார ஏப்ளே வாங்கினா அது வேணாம் எனக்கு ஜிப் யாரும் வந்துடா சின்ன பசங்க தெரியாத பேசுங்க சாமி அதுவும் வேணாம் நம்ம கிட்ட எதனா வாங்குது சாமி என்ன என்னென்ன கீழே கறி இருக்குது தாம் கறி குழந்தை கட்டி யானை கறி இருக்குது உங்களை மாதிரி அவுத்து விட்டு தம்பிட்ட அம்மட்டு விட்டு கிடையாது அடிக்கடிக்கோ தூக்க மாடி தூக்காடி விட்டு சாமி யாரா தெரிஞ்சு உங்களுக்கு கோடிக்காரி இருக்குது அப்படி சொல்லி மயில கடை தாம் காரி இருக்குது குழந்தை கடத்துக்கு யானை காரி இருக்குது சரியா உன்ன மாதிரி அவுத்து விட்ட தம்பிட்ட நானு அம்ட்டு முட்டு கிடையாது சரியா அடிக்கடிக்கோ தூக்க மாட்டேங்குது தூக்கு கை விரிக்குதி இது மற்ற கையெல்லாம் கூட வேணாம் இந்த தூக்கு அவர் மட்டும் என்ன வள சொல்றா இது எப்படி போட்டா தொங்குவாங்க அது விளக்கமா சொல்லு உனக்கு வேணுமா சாமியா ஆமா அதை வாங்கணும் எதுக்கு வேணும் எது துரு பண்ணி சொங்கத்துக்கு தான் எதுக்கு சுருக்கு மாட்டி தொங்க என் மண்டாட்டி எனக்கு சண்டை வந்துச்சு மரியாதை இல்ல பேசுறா இதுக்கு மேல நான் இந்த என்ன பண்ண போறேன் நேத்து உன் மண்டாட்டிக்கா நீ மூடாதாடா உனக்கா ஆமா லோரியா லோடாம அத நேத்து வரல சாமி நீ அதுக்கு தான் குடும்பத்துல பிரச்சனை சாமி அதான் வர ஆம்பியா பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை சாமி சரி அதுக்கு இப்போ அதுக்கு அந்த பிரச்சனை தீர்த்துக்கு ஒரு கயிறு வாங்கி கட்டுது சாமி அவ வந்து அவ வந்து நம்மள மதிக்க மாட்டறா அவ வந்து சொன்ன பேச்சு கேட்கணும் ஆமா உன்னை பார்த்து நம்மள விட்டு கூடாது வீட்டுக்கு போனா சாண்ட பையா இங்கேயாண்டா வந்தனே உன்னை எட்டி வதக்குறா மூஞ்சி மேல குத்துறா 1000 காட்சி கண்ணு விடுறா சாமியா நீ சொல்றே இல்ல ஷோ சொல்றே இல்ல உங்க அப்பா அம்மா உன கைதி பார்த்தாங்களா என்ன இது காலை அவ சாமி அத போய் உங்க வீட்ல நீல வாங்கி நடப்போ வாய் போட்டு வந்துற ஏன் என்ன பண்ணி எப்படியா வச்சிங்க நடக்குது என்னது உங்க வீட்ல சண்டை நடக்குது சாமி கிட்ட போய் நின்னு நிக்கிறீங்க நம்ம சொல்ற கையில கட்டனா சாமி சண்டே வராது அது வேற மண்டாட்டி காலை புடிச்சுக்கின்னு வாழ்வானே சாமி யார் எதுக்கு ஆயி மாட்டல அதுக்கு தான் ஆயிராளவா ஓ நீ வந்து எங்க அண்ணன் கால கட்டி நைட்டு நடக்கணும் அது கூட அதுக்கு தான் ஆயிராள இருக்குது சாமி அன்னிக்க கோசம் பாடுபாடுது சாமி அன்னிக்க கோசம் பாடு பாடுறேன் நல்லா பாடுபாடுது சாமி வா சாமி அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லி எங்க அண்ணனுக்கு கயிறு கட்டி போட்டுமனா ஒரு பிரச்சனை வராது அதான் தெரியும் அவங்க பொண்டாட்டி அப்படியே கயிறு கட்டு ஒரு கயிறு கட்டி போட்டா குடும்பத்துல ஒரு பிரச்சனை வராது எம்மாமான ஓடுமா தரணும் பொண்டாட்டி இதுக்கு அப்புறம் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டா உன்னை பார்த்த உடனே கண்ணுல பொல பொலன்னு தண்ணி விடு சாமி மாமான்னு காலை பிடிச்சுக்கணும் ஆகும் அந்த ஒரு கயிறு கட்டிக்கிறியா சாமி நினைச்சு நீ ஏன் கயிறு கட்டிக்கிறியா சாமி கயிறு வாங்கணும்னாக்கா நீ அவளை வச்சுக்கடா ஐயா நான் இந்த ஊர்ல 4 கேள்வி வச்சுங்கிறேன் நான் அங்கால பையன் காரி வச்ச பையோ மூஞ்சி பத்தியா உனக்கு இந்த ஊர்ல உனக்கு யார பெரிய பொண்ணு யார பேசல ஐயா இல்ல குத்துறா குத்துறா இப்ப ஆளாள் பொண்ணு பாருன்னு வச்சுக்க எங்க வேணாலும் கூட்டு போக சொல்லுவா அதை கண்டதை வாங்கி கூட சொல்லுவா நம்ம ஏன் ஊர் பணம் வச்சுருக்கணும் ஆமா அதனால 4 கேள்வி எதுக்கு பூ வாங்கி கொடு பொட்டு வாங்கி கொடு ஊருக்கு சலுவா இப்ப எதுக்கு ஊர்ல 4 கை வச்சுங்கன்னு தெரியும் இன்னும் சுபோஜயம் கச்சூர் ஆமா ஆஞ்சநேய பக்தர் துளசி பிள்ளை ஆஞ்சநேயர் பக்தர் துளசி பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஐயவர்கள் ஆமா குரத்திக்காக 100 ரூபாய் சுபோஜயம் இன்னும் அரையாள மகாஸ்தலம் இன்னும் குறவஞ்சிக்காக குறவஞ்சி கட்டத்தை பாராட்டி இன்னும் ரூபாய் 50 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய் என்னடா 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய் இப்படிக்கு 5 ரூபாய் பாய்ஸ் இப்ப குரத்தி வேடம் கட்டிங்கிறது இன்னும் நிர்வாகி இன்னும் எஸ் பவன்குமார் எம்காம் இப்படி சொல்லக்கூடிய சந்தேகம் ஆமா இப்படி சொல்லக்கூடிய பவன்குமார் குரத்திக்காக ஏய் மேடப்பா உனக்கு வேற மீச ஒண்ணு பாடுறா உனக்கு என்ன இப்ப கவுர் குடுமா கட்டினா பாத்துப்படியா சரியா அது என்னன்னு கேட்டியா இப்ப கேள்வி எதுக்கு வச்சுக்கின்னு கேளு சீக்கிரம் சீக்கிரமா பேசணும் சாமி நாங்க பேசுறது சீக்கிரமே பேசலையா 4 கேள்வி எதுக்கு வச்சுக்கின்னு கேளு கேள்வியா இந்த 4 கேள்வி ஓஏபி பென்ஷன் வாங்குது மாசம் 1000 ரூபாய் வருது கொண்டு காட்டாத கொல்லியில விட்டுன்னு வச்சுக்கா ராவல பண்ணி தொலை பேச அது மாதிரி ஓட்டிங்க சரி அடா அப்பா டே நீ சரியான அறிவாளி தான் அதுதான் பொண்ணுனாக்கா செலவு பண்ணணும் ஆமா கேள்வினா பணம் வருமானம் வருது வருமானம் மட்டும் வாங்கிக்கிறியா அந்த கேள்விக்கு என்ன கொட்ட சாமியா அதுவா
ஒரு மூட்டை கேவரி எடுத்துமா ரைஸ் மில்ல கொட்டியா அது இந்த மைண்ட் ரைஸ் மேல விட்டு ஆட்டுன்னு அது தரப்புன்னு ஏதோ ஒன்று உடச்சு கொண்டாந்து குட்டியா அரைக்குறையா வேக வச்சு ஊத்துன்னு வச்சுக்கா அது மொடமான்னு குட்டியா தடன்னு கைஞ்சி எடுக்க அது யார் வாரி கொட்டத்தை அதுக்கு ஆள் ரெடி ஆக்குறாங்க அதுக்கு தான் நாலு கீ நீ வச்சுக்கிட்டு கை வச்சுக்கிற கதை நான் கேட்கல கவுரு கட்டல ஆமா. கயிறு உனக்கு கட்டணும்னாக்கா ஆமா. நீ கை வச்சுக்கிறது கேட்கல ஏய், எவ்வளவு காசு வச்சுக்கிற அதான் அப்படி சொல்லுங்க காசு நிறைய கிடைக்குமா அது முன்னக்குது எம்மா காசு அவ்வளவு கட்டுறது ரெடி ஆமா ஆனா எங்க அண்ணி வந்து எங்க அண்ணன் காலை காசு காமி காசு காமி ஆடா தப்பர்மா பூரா தப்பர்மா ஆடா ஆடுது சாமி ஆமா இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு என்னன்னு கேளியா டைலர் மீன் பாக்கெட் வச்சு தச்சு கொடுத்தானு பூரா சில்லறை பாக்கெட்ல உள்ள ஆடுது சாமி ஆமா நல்லா கலக்கலன்னு ஆடுது சாமி பாத்தியா கயிறு வேணுமா ஆமா இந்த கயிறு ஆ, அளவு தெரியுமா சாமி எப்படியா 3 மணி கயிறு தான் 3 மணி நேரம் போதியும். ஆ, இன்னும் மோட்டூர் சேர்ந்த ஆமா கோவிந்தசாமி ஏய் அருண் ஏய் சின்னா என்று சொல்லக்கூடியவர்கள் ஏய் இங்கு குரத்தைக்காக 100 ரூபாய் சுபோஜம் அப்படி வழங்கி அன்னார் மன்னார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் ஏய். எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று பாஞ்சாலி அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் சுபோஜா சொல்லுமா சரி குடும்பம் என்ன பண்ண இந்த கயிறு பிடிச்சுக்கோ கயித்துல கட்டிக்கோ அதை போய் விட்டான் பாரு ஐயோ கயிறு பிடிக்க துப்பல்ல நீ எப்படி கயிறு கட்டணும் எப்படி மாட்டாட்டியா பாத்தியா நானா ஆள் வச்சு தான் கட்டினேன் இந்த கயிறு நான் பிடிச்சுக்கோ போட்டேன் கயித்துல போட்டு கட்டிக்கோ ஏப்பா அது எப்படி நீ தான் பாருப்பா ஏன் ஏன் எப்படி தெரியாதுமா தெரியாது தெரியாது கவுர் கட்டுறது எப்படியா இந்த கயிறு வந்து 3 மணி கயிறு உங்க கொட்டா இருக்குது பாரு நடு தூளம் இருக்குது பாரு ஆமா. தூளத்துல ஒரு கயிறு மேல போடு பெருசாக்கி தூரம் கொடு அது மாதிரி போடுறேன் என்னயா போராட்டம் போச்சு. போட்டுறேன் இப்ப தூளம் வச்சுக்கிறத மேலே ஒரு கயிறு போடு போடுறேன் அதுக்கு ஒரு சுருக்கு போடு அதுக்கு ஒரு சுருக்கு போடு இதோ சுருக்கு போடணுமா ஆமா சாமி இதோ போட்டுறேன் போடும் போதெல்லாம் குடும்பத்துல சண்டை வரக்கூடாது அவ என்ன பேசக்கூடாது திட்டக்கூடாது பேசக்கூடாது எங்க அண்ணனை எந்த நேரமும் சீக்கிரமா அவன் போய் சேர்ந்து நீ மாமா, வச்சுக்கணும் யாரா நான் பொண்ணு தான் வச்சிக்கணுமா யோ பிட்டா ரெடி மனசுல மனசுல சாமி மனசுல நீ இன்னொரு நாள் எங்க ஊர் பக்கம் என் வீட்டு பக்கம் திரும்ப பாரு, நான் வரல இது. ஓ என் முன்னாடி வச்சுக்கிட்டா நீ அப்ப வந்துக்கிறேனியா இப்பதான் பேசுனா சமாதானா சாமி யாரா அந்த மல்ல ஒரு சுருக்குபாடு இந்த மல்ல ஒரு சுருக்குபாடு போட்டேன் ஆளத்துக்கு ஒரு சுருக்குபாடு இருக்கு போட்டாச்சு போட்டாச்சு எல்லாம். பாட்டியா ஆமா. சாமி யாருக்கு பிரச்சனை இதோ எங்க அண்ணனுக்கு ஒரு முக்காலி போட்டு மேல ஏறு நாக்காளி போட்டு மேல ஏறு எங்க எட்ட ஆமா சாமி சரி ஏறிடா யாரம்மா அது? இதோ பட்னா அண்ணி வந்து மாமா மாமான்னு ஒண்ணு கூப்பிடணும் சரி கயிறு பிடிச்சுக்கோ இதா இரு சாமி கயிறு பிடிச்சுக்கோ புடிச்சிக்கினா நல்லா மேல விட்டுக்கு சாமி நல்லா விட்டுனா நல்லா தலை போற அளவுக்கு விட்டுக்கோ விட்டுக்குனே குலதெய்வத்தை வேண்டிக்கோ ஆ. சீக்கிரமா பட்டுன்னு எனக்கு என்ன ஒரு தெரியுமா குலதெய்வம் புட விட்டுறானுங்கப்பா மனசுல நினைச்சுக்கா ஆ. பொண்டாட்டி காலை பிடிச்சுக்கணும் இவனு என் காலை பிடிச்சி நான் இவனு என் பொண்டாட்டி அப்படியே பல்ல. ஏன் தாயே சாமி அப்படியே பல்ல இருக்க கடிச்சுக்கனே ஆ. சேர தள்ளி விடு சாமி. இப்ப இப்படி மாட்டிக்கிட்டு தொங்கி விட்டா எங்க அண்ணன் உயிர் கூடும் சாமி அப்படி தொங்கிக்கின்னு அவரு ஆட்டுக்குன்னு இருந்தாருன்னா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடும் இவர் ஈக்குன்னு வாரு அப்படி ஈத்துனா பொண்டாட்டி வருவா காலை பிடிச்சுன்னு ஓய்வாள் சாமி ஏ மாமா மாமானே அப்படியே கால்ல தண்ணி ஒழுவு சாமி என் அண்ணன் செத்து விட்டா இது கிடப்பாங்களா நீ அதுக்கு தான் நீ ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கிறீங்க சாமி கையில வேணா ஏதா சாமி கையில வேணா அவரு இருந்தாலும் வேற இருந்தாலும் எது ஓடுமா வேற என்ன கீதா இது உனக்கு பிடிக்கல ஆமா இது வேணாம் எனக்கு இது உனக்கு பிடிக்கல சாமி வேணாம் சொல்லிட்டு விடா வேணா வேணாம் இது என்ன கூட தெரியுமா என்ன கூடாது நான் இடுப்புல வச்சுக்கிட்டேன் ஆமா இந்த வஜ்ரமணி கோமையாரே ஆச்சியாரே பகவகையாய் நேகமுண்டே ஏம்மா
நம்ம கிட்ட பட்டமாக இருக்குது. என்னடா பட்டு வச்சீங்க? பச்சை மிளகாய் பட்டு கொடைக்கால் பால் பட்டு பச்சை மிளகாய் எனக்கு எவனா காட்டுவானா கூட ஐயா. இல்ல என்ன நினைச்சீங்க? எனக்கு எவ்வளவு நாங்க சொல்றோம். நம்ம இந்த பத்திரமணி கூடல காட்டுவா நாக்கு தான். காட்டுவா நாக்கு. அத காட்டுனா நான் நக்கறதா? காட்டுவானா. பச்சை மிளகாய் பட்டு சரி. கொடைக்கால் பால் பட்டு ஏய் பேச புலவனக்க சரி. காட்டுவானக்க நெரிப்பல்லு. சொல்லாத. அந்த நெரிப்பு மண்ணல வந்து சொல்லாத. யான்னு கேளு. அந்த சபரிமலைக்கு போன பாரு. ஆமா. எல்லாம் இந்த மேத்த நெரிப்பல்லு வாங்கி சாமி. அட வாய் மூடுமா அதுக்கு சொல்றது கேளுமா. அந்த நரிப்பல்லு வாங்கிக்கோ வாங்கி. நெரிப்பல்லு புடிச்சு சாமி. நல்லதுன்னு சொல்லி தான் போனேன். வயல இருந்து புடிங்கி சாமி கழுத்துல கட்டுக்குது. நீங்க அப்படிதான் கட்டிங்க. நான் சொல்றேன் உங்க கதையா. இந்த நரிப்பல்லு வாங்கிக்கலாம் ஒரு 200 ரூபாய் போய் வாங்கணும்பா. அவன் என்ன பண்ண எடுத்து வச்சு நரிப்பள்ளி ஏதான்னா பக்கத்துல நாய் பல்லு வச்சிருப்பான். அதை சொல்லி கொடுத்துட்டாயா. வீட்டுல வந்தோன்னா நாய் புடுங்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு பிடிக்கிறாங்கிற மொண்டாட்டி. இந்த நரிப்பல்லு பதில நாய் பல்லு சொல்லி கொடுத்துறாங்க. வந்து நரிப்பல்லு. அதனால இவனை நம்பி நரிப்பல்லு வாங்க கூடாது. அந்த மாதிரி எதுக்கு நமக்கு அந்த வேலை நரிப்பல்லு வாங்குற வேலையா போகக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். வேற கொடைக்கால் பால் மட்டும் அது வேணாம். புலவனக்க காட்டுவானக்க ஒரு தாய்த்த அது என்ன கட்டி மொத போனி ஒரு மயக்கம் வாங்கறதுக்கு எதுக்கு இருக்கிற ஐயா. வேற என்ன இந்த சொல்லி வாங்குறேன். இது உனக்கு தேவையாகிறது தான். நான் எங்களுக்கு தேவையாகத்தான் வாங்க முடியும். உனக்கு வேணா பாரு அவ்வளவுதான். நீங்க இது வேணாம் அது வேணாம். நம்ம கிட்ட இன்னும் உள்ள நிறைய படுக்குது. அது என்ன சொல்லு சட்டமா சொல்லு. மருந்து இருக்குது. சொல்லுமா என்னன்னு. மசி மருந்து இருக்குது. வசி மந்தா வசி மந்து அப்படியே வசி மந்தன வாய் போனதுக்கு கிட்ட வர பாரு. என்ன சொல்லலாம். அதுதான் பாக்குறேன். ஆமா என்ன வசி மருந்து தெரியுமா? அது என்ன? அன்பாசியம் இந்த மருந்து என்ன வேலை செய்யும் தெரியுமா? சொல்லு கெட்டுவாங்க சொல்லு. சாமி எட்டு போய் உங்களுக்கு கேட்காது. என் குதிரை கை வச்ச சாமி அதுல போய் கை வைப்ப ஒரு பெரிய மனுஷன் கூடையில சொல்றியப்பா நீ வேற. அதான் சொல்லுதா. நீ ஆளு பார்க்காத போது கை ஊட்டி எடுக்க பாக்குறாங்க. எப்படிதான் போய் தெரியல. தம்பி அத போட்டு பாரு. நம்ம குர்ல சாமி ஆண் வசியம் பெண் வசியம் மருந்து இருக்குது. இந்த மருந்து வச்சு பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் க்ளோஸ் டிமில் மரத்துல வண்டி விட்டு பாடுவேன். காலைல போகும்போது சாமி நீ 100ல முறுக்க. ஆமா 108ல போய் சேர்ந்துருவேன். நாடு மருந்து அப்படிதான் ஆயிரும் போடுங்க. நம்மதுல பாட்டு சாமியா நல்ல சாமி நல்ல சாமி. இந்த ஆண் வசியம் பெண் வசியம் மருந்து இருக்குதா? இந்த மருந்து வச்சு ஆடாதவங்களை ஆட்டி வைக்குது, கூடாதவங்களை கூட்டி வைக்குது. நீதான் எனக்கு தெரியும். வசி மருந்து வாங்கிக்கிறியோ வசி மருந்து வாங்கிக்கிறியோ அங்க வாங்க உங்கப்பா. நான் தான் இங்க சொல்றீங்க.
நீ அடங்குறா ஏமா எனக்கு உன்னையே பாத்துக்கணும் தான் நீ எனக்கு வாய்ப்பு போதும் எப்படி நீதாம்மா எனக்கு தெய்வமே அம்மா வீடு கும்பிடு காலைல வீடு கும்பிடு எதுக்கா வசி மாதிரி ஏமா நீ தான் எனக்கு தெய்வம் கொஞ்சம் கால பாக்கு எங்க உனக்கு தொங்கு நான் இல்ல எதுக்கு சாமி வசதி வந்தா எதுன்னு கேளு ஏமா நான் ஒரு பொண்ணு ரொம்ப நாளா ரவ் பண்றேன் என்ன பண்ற ரவ் ஓ அடப்பா நீ ரொம்ப நாளா லவ் பண்ணுதியா அப்படி சொல்ல சரி விடு ரவுன்னு அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன பண்ணணும் அந்த பொண்ணை என்ன வந்து கடிக்கணும் நான் அந்த பொண்ணை கடிக்கணும் ஆளு கிட்ட வந்து கடிச்சிட்டு போ சாமி இல்லம்மா அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும் அந்த பொண்ணு என்ன கட்டிக்கணும் அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும் உன்ன அந்த பொண்ணை கட்டிக்கணும் அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும் உன்ன அந்த பொண்ணை கட்டிக்கணும் உன்ன அந்த பொண்ணை கட்டிக்கணும் அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும் வாய் நிறுத்தியா என்னன்னு கேளு எம்மா கூட்டமா கூட இருக்கட்டும் எம்மா ஜனம் கூட இருக்கட்டும் அங்கிருந்து கையாட்டுது கையாட்டுது சிரிக்குது சிரிக்குது அதான் கிட்ட வந்தா என்னன்னு கூப்பிட்டு அண்ணான்னு கூப்பிட்டு போகுது ஆனா ஒரே வரப்பு நேரா வருது ஒரே வரப்ப ஆமாமா எங்க போய் வருது அவன் கையில இருந்து நேரா வருது நீ அங்க போன என் கை அங்கதான் இருக்குது ஒண்ணு பக்கத்து கைனு ஒரே வரப்பு ஒரே வரப்ப ஆமா கும்சட்டு எல்லாம் ஒரே கிணறு கண்ணூர் ஒரே கண்ணூர் ஒரே சாட்டு சாட்டு ஒரே சாட்டு ஆமா பட்டனு அது ஒரே பட்டனு விரல வெட்டி போடுவேன் ஏமா என்னன்னு கேளு அந்த பொண்ணு நேரா வச்சு அங்க வருஷம் சிச்சினா வச்சா கிட்ட வந்தா கீ குஞ்சிக்குது சரியா கீ குஞ்சு பாத்துட்டு எங்க போதா என்ன வீட்டு வந்து அவங்க வீடு பக்கத்து வீட்டானே எனக்கு பக்கத்து வீடா பக்கத்து வீடு ஆமா அப்ப நான் வந்தேன் அம்மா கிட்ட இருக்குனாடா ஐயா சொந்தக்கார பொண்ணதான் இருக்கும் அத்தை பொண்ணு இருக்க மாட்டா அத்தை பொண்ணை எவமா கூப்பிடுவான் வாடினா வர போறா மாமன் பொண்ணு இருக்க மாட்டா மாமன் பொண்ணை தூக்கி மேல போட்டு போய் நேரில் எவனும் கேட்க போறது இல்ல அத்தை பொண்ணு இருக்குல்ல ஒருவேளை அக்கா பொண்ணு விரிக்குமா அக்கா பொண்ணுலாம் கிடையாது எங்க வீட்லயே இருக்குது அது எப்படி விரிக்கமா ஆகலாமா அது விரிக்காதுமா அக்கா பொண்ணு அக்கா பொண்ணு இருக்குமா அதுவும் கிடையாது அதுவும் இல்ல 3 சொந்தம் இல்ல அதுல சொந்தமா கிடையாது என்னவா இருக்கும் ஆனா பக்கத்து வீடு ஆமா. ஒரே பம்ப் செட் ஒரே சாட்டு ஒரே மச்சு ஒரே கிணறு ஒரே பக்கத்து வீடு ஆனா தம்பியா சொந்தம் என்ன சொந்தமா தான் இருக்குது நீயே சொல்லி போடு அது என்னன்னு கேரியா சொல்லி போடு சார் சொந்த சித்தமுட்டு பொண்ணுமா வாங்க வயில போடுறா மூஞ்சி வச்ச உனக்கு அட கண்டால காரி மூஞ்சி பையோ யார் பொண்ணு உனக்கு கிடைக்கல நீ ஒரு பிள்ளைவா பையனா டேய் யாரு உனக்கு ஊர்ல ஏன்னா ஊர்ல உனக்கு பொண்ணே அப்படி உனக்கு சித்த மட்டும் புத்தன ஆரம்பிச்சியா ஏன் என்ன காரணம் அது எங்க அப்பனோட பொண்ணு அந்த 2 பேரு எங்க அப்பா ஒண்ணு செத்த பொண்ணு அவங்க பத்தியாகிற சொத்து அது பத்தியாகிற சொத்துல எங்க சித்தப்பனுக்கு பாதி எங்களுக்கு பாதி பங்கு ஆமா சரி எங்க அப்பனுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை ஒரே பிள்ளை எங்க சித்தப்பனுக்கு ஒரே ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு அதனால அந்த பொண்ணு வேற என்ன கட்டி முட்டா அந்த சாட்டுல அவன் கை வைப்பான் இந்த சாட்டுல கை வச்சனாக்கா கை மொண்டியா போடும் அங்கம்மா சாட்டுலமா அதனால நான் அந்த பொண்ணை நான் கட்டிக்கின்னு வச்சியா எல்லாம் ஒண்ணா இப்படி அந்த சாட்டு நம்ம உன்னத்தவர் யாரும் கை வைக்க மாட்டான் சரி விடு எது வந்தா நம்மளுக்கு தான் கிடையாது நம்மளுக்கு வசி மருந்து வியாபாரம் ஆகணும் அது பணம் வந்தா போதும் சரி வசி மருந்து வாங்கிக்கிறியா கண்டிப்பா வசி மருந்து வாங்கினாக்கா நான் சொல்ற பொருட்கள் எல்லாம் சீக்கிரமா டக்கு பட்டு பட்டுங்க எடுத்து வந்து கோட்டர் சாமி எனக்கு ராத்திரி மலையேறி கூட புலி போல கூட கொண்டு குத்துறேன் ஆமா இது வரல நான் சொல்ற பொருள் நல்லா காட்டு சாமி அப்புறம் மறுபடியும் சொல்லாத சாமி ஒரு டைம் ஒரு பொருள் ஒரு டைம் தான் சொல்லுவேன் கரையில்லாத யாரிலே ஹோய் ராகவா என்ன சாமி சிங்காரம் போடுறியா நீ தான் பாருதியா கரையில்லாத யாரில யாரில்லாத பிள்ளை பள்ளியில்லாத குதிரை அதிமேஞ்ச போட்டு புட்டியா மல்லிகா கிட்ட போயிட்டு வைக்க எந்த ஏமா யாருமா மல்லிகாங்க யாருன்னா இந்த குடும்பம் சாமானா அந்த எங்க கரையில மல்லிகா யாரு யாரு மல்லிகா ஏமா அவங்க சாமான கொடுங்க அவன் தான் மல்லிகா ஆம்பளா அப்பா மல்லிகா சாமான் சொல்லிட்டு மல்லிகா நக்கிறாங்களான்னு பார்த்தேன் மல்லிகை கடையில மல்லிகா சாமான் கரையிலாத ஏர்ல மல்லிகா வச்சாருங்களா போய் மல்லிகால போய் உப்பு வாங்கி கொடுத்துறா துப்புக்கட்ட பசங்க 2 பேரும் மல்லிக்கல்ல போயிட்டு உப்பு வாங்க சொன்னேன் கரையில்லாத ஏரி சரி வேர் இல்லாத பில்லு பில்லு பல்லு இல்லாத பல்லு இல்லாத குதிரை போட்ட புட்டை அது சாட்டா மயில வரது ஆமா. சாட்டா உப்புன்னு சொன்னா நான் வாங்கிட்டு வந்து அதை சொல்லு முதல்ல சரி சரி வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசணும் சாமி இன்னொன்னு வாங்கி இருக்கீங்களா என்னது கவுட முத்திர காலை புடிச்சிருவாங்க சாமி கருட மூத்திரம் காலை புடிச்சிருவாங்க என்ன போராட்டமா ஒண்ணு இல்ல எந்த கருடு எங்க பாருது இங்கெல்லாம் பார்த்தா இங்கெல்லாம் பார்த்தா ஆகாது திருப்பதிக்கு போனாங்க நிறைய பார்த்து நிறைய பாருது அப்படியே சரி, வந்துட்டா வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்கியாந்தாச்சு பசு முத்திர கொன்னி புடிச்சுன்னு வாடாங்க ஐயோ
கொசு மூத்திரி என்னமோ எத்த பூச்சினா நம்ம மெட்ராஸுக்கு போனா சைட்டுக்காக போறா கொசு ஆக்குது புடிச்சு அமுங்கன்னா கூனி மூத்திரம் புடிச்சு வந்துடுறான் போடுவா பிஞ்சு அறுவாடா கொண்டோட ராவல எல்லாம் தாய்மாருங்க ஆட்டம் பாக்குறாங்க சரி காலையில போவாங்க பில்லுக்குள்ள அரைப்பாங்க அந்த தூள் கல்யாணம் ஆமா ஆட்ட பாட்டு வந்துங்கிறவா போய் பிள்ளை போறேன்னா அவங்க சொல்ல உடனே நம்ம தூக்கண்ணிலே போய் பிள்ளை இருக்கான் பருகுன்னு கையாத்துக்கோங்க அந்த ரத்தம் வந்து பாரு அந்த வயநாட்டு சொல்லிட்டாமா செட்டால வட செட்டால வட துண்ணாமல தாடு முட்டி ஏத்துறா ஐயா முட்டை சிந்தால பாத்தோம் சிந்தால முட்டி திருவண்ணாமலை திருவண்ணாமலை தேர் முட்டி ஏன் முட்டிங்களா முட்டு கட்ட நான் முட்டி கட்டியா முட்டு கட்ட என் உடம்பு பூரா உங்ககிட்ட நான் பணம் கொடுத்து மாதிரி என்ன அடிக்கணும் முட்டு கட்ட அப்படி தெரியும் முட்டி கட்டல தான் ஏறறேன் ஐய புடிச்சு வந்தீங்களா முத்தன குசல மூணு குசு புடிச்சுறாத ஐய என்னையா சீக்கிரமா சாமி தெரியாதப்பா எப்படினா இந்த சின்ன சின்ன என்னடா சின்ன சின்ன பசங்க விட்டு பாரு அது உடுற குச்சுல வந்து பிஞ்சு குச்சு இந்த வயசான காயங்காட்ட விட்டு பாரு அது முத்திர குச்சியா ஆமா அது எப்படி பிடிக்கிறது இந்த வயசானவங்க போறா பாரு எங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கா கோயிலுக்கா படுப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ற ஒரு அரை கிலோ மொச்ச கட்டி வாங்கி மையா அரைக்கு ஒரு வேக வச்சியா அதுமே உள்ள தள்ள சொல்லு ஒரு 6 மணிக்கா கொடுத்தா அதையும் தள்ளிடுவாங்க அவங்க போய் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கா படுத்துக்கிட்டே வச்சுக்கா இது ராத்திரி 12 மணிலாம் கடாமுடான்னு வயித்து கலக்கம் ஆமா ஒரு 3 பீர் பாட்டில் எடுத்துக்கா காடா அது கர்றன்னு விட்டா அப்படியே சொல்லி 3 பாட்டில புடிச்சாந்துரு இதான் முத்தனு குசி தீத்தல்ல பாரு சரி புடிச்சாங்கற வா ஏமா அதுவும் முட்டாந்தாச்சு புடிச்சு வந்தீங்களா தண்ணி புடிச்சு வந்தோம் தண்ணியா என்ன தண்ணியா தண்ணி அதுக்கு தால மோங்காட்ட குடுத்துமா அப்புறம்னா தண்ணி புடிச்சுனக்கா நீ பக்கத்துல போய் கோவல புடிச்சு வந்தலாம்னு பாக்குறேன் எப்படி என்ன தண்ணியா என்ன தண்ணியா நீ தண்ணி புடிச்சு வந்தாக்கா பாட்டில் இருக்கிற தண்ணி புடிச்சு போலாம்னு பாக்குறேன் ஆமா அதெல்லாம் கிடையாது வேறனா சூரியன் பார்க்காத தண்ணி சூரியன் பாகா தண்ணி ஆகாய தீர்த்தம் ஆகாய தீர்த்தம் மண்ணுல படாம புடிச்சு வரணும் சாமி மண்ணுல தான் தண்ணி வருது என்ன அது எனக்கு புடிச்ச முடியும் எப்படி நீ எனக்கு ஆகாய தீர்த்தம் ஆகாய தீர்த்தம் ஆகாய தீர்த்தம் வரும் ஆமா அது சூரியன் பார்க்காத தண்ணி எங்க போய் அந்த தண்ணி வரும்போது மண்ணுல படாம புடிச்சு வரணும் எப்படி பிடிக்குது என்ன தெரியல சொல்லி அது எங்களுக்கு தெரியல உங்க 2 பேருக்கு தெரியல ஆமா சரி ஏய் யாரா வந்தா என்னடா இன்னும் வர நீங்க கேக்கறதுனால நானே சொல்லி போறேன் சார் சொல்லுமா என்ன தெரியுமா உங்களுக்கு ஊருக்கு பாரு ஆமா வீட்டுக்கு பின்னாடி பக்கத்துல பக்கத்து வீடு யாரு சொன்ன எங்க சித்த முட்டா சித்த மூட்டு பொண்ணு ஆமா வீடு கட்டி மத்த வீடு ஆமா மத்த வீட்டுக்கு பின்னாடி அவரை பந்தல் இருக்குது சாமி பெருசாகுது மாமா பெரிய அவரை பந்தல் ஆமா அந்த அவரை பந்தலுக்கு நைட் 10-12 மணி 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு கருக்கல அமாவாசை கருக்கல 12 மணிக்கு அவன் உன்ல அலாரம் வச்சுக்கணும் சாமி செல்லுல வச்சுக்கிறோம் பாக்கெட் தானே செல்லு வச்சுக்கிறேன் ஆமா அதுல அலாரம் வச்சுக்கணும் சரி அலாரம் வச்சு டக்குனு ஏச்சுக்கிறேன் எங்க 12 மணிக்கு நீ அந்த அவரை பந்தல் பக்கமா போனோம் போய் பாக்கும்போது இப்படியே பாட போறேன் வேற எப்படியா ஆள் தெரியாம போனோம் ஏன்னா அந்த தண்ணி முன்ன பார்த்தா பயந்து போடும் தண்ணி பயந்து போடும் தண்ணி வராது சாமி முன்ன பார்த்தா தண்ணி வராது என்ன பண்ண சொல்லுமா அதனால தண்ணி வருமா கருப்பு கம்பளிக்கு பாரு சரியா நான் வாங்கி கொடுத்த பாரு ஆமா அந்த கருப்பு கம்பளி முக்காட் போடுறது சாமி முக்காடு போடு ஆள் தெரியாம முக்காட் போடு இருட்டுல போறதுக்காக அது நீட்டா இருக்குப்பா நீட்டா பரவாயில்ல அத வேலைக்கு அதெல்லாம் போயிட்டு போக முடியும் முக்காடு போடாச்சு வாமா ஏமா முக்காடு போட்டுனா கருப்பு கம்பளியா ஆமா முக்காடு போட்டுக்கணும் சரி விடு இது கருப்பு கம்பளி மாறி வச்சுக்கிறேன் இப்படியா போயிட்டா 12 மணிக்கு அவர் பந்தல் பக்கமா போய் நின்னு நடந்தா வராது உட்காரு சாமி அவர் பந்தல் உள்ள போய் உக்காரணும் கொஞ்சம் ஒட்டினாப்புல உக்காந்துக்கா இது மாதிரி உக்காந்தா தீர்த்தம் வராது ஆகாய தீர்த்தம் வராதான் எப்படிதான் உக்காருனாப்பா எப்படி சொல்றது குத்தனங்கால் போட்டு உக்காரு இப்படி உக்காந்துங்கண்ணா சரி உக்காந்துட்டான் இப்படி உக்காந்தா தண்ணி வந்துச்சுன்னா எப்படி பிடிப்பேன் எப்படி பிடிக்கணும் கையில பிடிச்சா கீழே சிந்தி போடும் ஆமா கீழே மண்ணுல போட்டு போடும் சரி அப்ப நான் மருந்து பழிக்காது அதனால சாமி உன் வாயில தான் பிடிக்கணும் அத்தை வாயில பிடிக்கணுமா சரி எப்படி என்னன்னு சொல்லு மேல ஏன்னா ஆகாய தீர்த்தம்ல மேல வானத்தை பார்த்து வாய பொழந்துக்க சாமி வாய பொழந்துக்கா ஆமா இதே 12 மணிக்கு சாமி சொன்ன பாரு பக்கத்து வீட்டுக்காரு சித்தப்ப முட்டு பொண்ணு அது ஏஞ்சி வரும் சரி
அது 12 மணிக்கு அங்க கட்டுல இருந்து கண்ணை நிமிட்டுக்கணும் அந்த அவரை பந்தல் ஓரமா வந்து நிக்கும். நீ பயந்து போடாத. அது வந்து உன் பக்கத்துல நிக்கும் போது தான் ஆகாயத்து வரும். நல்லா கண்ண முடியுங்க. நான் ஏன் பயப்படுறேன்? திறந்துக்கு வந்து வார கண்ணில் பார்த்து பயந்து போட்டு பாரு. சரி. பக்கத்துல வந்து நிக்கும். அது அப்பதான் ஆகாயத்து வரும். அது வேறியா? சாமியா உங்களுக்கு நேரா வந்து நிக்க கண்ணை நிமிட்டுக்கணும். ஏன்னா அது அவர் பந்தல் ஓரமா வந்து நிக்கும். ஆமா. அது துணி தூக்கம். அப்போ பயந்து போடாத. சரி. பயப்படாம இருந்தக்கா மனசே. ஏமா லைட் பண்ணு வராதா? கேக்க சொல்றது கேள்றீனா அப்படியே துணி தூக்கு சாமியா. துணி தூக்கினே கலாச்சி வந்து வாயில விட்டுரும். சாமியா சாமி புடிச்சுக்கினே வாயில. இன்னும் ஒரே உப்பு കഴിக்குது. மூத்தத்தை பிடிச்ச உப்பு கைக்காம யாரு முத்ரா எப்படி ஆகாயத்து இருப்பான்? எப்படி ஆகாயத்து இருப்பான்? நீ ஆகாயத்து சொன்ன. அது ஆகாயத்து சூரியன் பார்க்காத தண்ணிய மண்ணில படக்கூடாத குடிக்கணும் சொன்னிய. இப்ப என்னமா மூத்தத்தை பிடிச்சிட்டு கேக்குறேன் சாமியா. இந்த தீர்த்தம் ஆகாயத்திரமா தானே வந்துச்சு. ஓஹோ. இந்த தீர்த்தத்தை சூரியன் பாத்துக்குமா? பாக்கல. சூரியன் எங்கனா பாக்குமா? பாக்கல. வாயில புடிச்சா மண்ணில பட்டிருக்குமா? மண்ணில படல. மூத்தத்தை தான் புடிச்சு பாடி மூத்திரம். அந்த பொண்ணு மூத்தத்தை புடிச்சு அந்த பொண்ணு மூத்தத்தை புடிச்சானா சாத்தா முடிச்சு போகுது. இன்னும் ஆகாயத்து ஏமா அந்த மூத்தத்தை புடிச்சாருமே அதுக்கு அவரு நான் கட்டிக்கிறாரு. சாமியா நான் வந்து கொடுக்க மாட்டேன். போய் வந்துடுறேன். மாமான கூப்பிடணுமா? கூப்பிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கா குடி பாகாத வீட்டுல அடுத்து வந்து வாடி வச்சுறாரு. ஐயா அட எம்மா விடு இஞ்சி பைக்கிறது எங்கனா கத்துறா தேடி பிடிச்சா தாண்டறமா. நல்லா உப்பு கடிச்சியா மூத்திரம் நீதானா? சரி காட்டுக்கு சென்று ஆலச பாத்து ஒரு சமயம் வெட்டிக்கு வந்துற சாமி. வெட்டிக்கு வந்துக்க சாமி. வெட்டி வந்துறா. அதல பொருள் கேள்வி கேட்க கூடாது. இது வந்து 3 மலை ஒண்ணா கூட்டிக்க சாமி. யார் மலைய ஒண்ணா கூட்டிச்சா? 3 மலை கல்லு. இப்ப நீதான் 3 மலைக்கு போய் கல். என்னடா 3 மலைக்கு இருக்கிற கல் எடுத்து ஏண்டா நீதான் தமிழ் புலவர் அவங்க பாஷையில ஊறிக்கிற மொழல சொல்ற. 3 மலை கும்மக்கல்ல. ஓ 3 கல் ஏத்தறா. அடுப்பு மூட்டலாம். சரி. அடுப்பு மூட்டி அந்த ஓட்டை அடுப்புல வச்சுக்கணும். வச்சு ரெடியா வச்சுக்கனே. உங்க பாட்டி வரலுக்குது பாரு. எங்க பாட்டி வருவாங்க. தாத்தா வளக்குது பாரு. ஏன் எங்க பாட்டன் தெரியல. அவங்க பாட்டன் தான் எங்க பாட்டி செட் ஆகுமா? உங்க பாட்டன் தான் பூன் போயிச்சு. உங்க பாட்டன் தான் அப்படியே பூன் ஓடக்குது சாமி. உங்க பாட்டி வரல. என்ன பண்ண தெரியுமா? நான் சொன்ன பொருள் எல்லாம் குட்டியா உங்க தாத்தா வளக்க எடுத்து தண்ணி புடிச்சுக்க சாமி. உங்க தாத்தா வளக்க எடுத்து முதல்ல அந்த பொருளை கொட்டிக்கு பாரு. அந்த பொருளை புடிச்சுக்கனே. போனா முக்கு நக்கு முக்கு நக்கு முக்கு நக்கு முக்கு நக்கு பக்கத்துல ஐயே முக்கி இடிக்கணுமா? முக்கி இடிக்கணும். பக்கத்துல வா. இப்படியே பொருள் எல்லாம் நக்கு முக்கு நக்கு முக்கு நக்கு முக்கு நடிச்சுனா ஓரளவுக்கு மசியா. நீ மேல வா. நீ இல்ல நான் அங்க கேக்குற சொல்லு. அதுக்கு மையடா ரவதா மையம். சரி. அது எப்படி தெரியுமா குத்துனா? முக்கு நக்கு முக்கு நக்கு முக்கு நக்கு இப்படியே முக்கி குத்துனாக்கா பொருள் எல்லாம் ஒரு வகையா உருவாயிடும். அந்த பொருள் எல்லாம் எடுத்து அந்த ஓட்டல கொட்டி அந்த ஆள சப்பாத்தி வர வச்சு பத்த வச்சு விட்டுனாக்கா திக்கா 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 நீ எரியும். ஆள சப்பாத்தி வர வச்சா அது ஏச்சா என்ன பண்ணா? மருந்து உருவாயிடும். அந்த ஓட்டல இருந்து மருந்து எடுத்து 2 பேர் சாப்பிட்டு போமா. இங்க வாயா மாமா இங்க வாயா. நாய் கட்டி சாப்பிடணும். அது சாப்பிடுறது இருக்குடா. அது அளவு தல எப்படி சாப்பிடுறா? ஏன்னா அளவு தெரியாம சாப்பிட்டேன். சென்னி வச்சு செத்து போட்டுனாக்கா அது மண்டாட்டி யாரு பாத்துக்குவாங்க? அது அங்க கை காட்டுறா. யாரா பாத்துக்குவாங்களான்னு கேக்குறேன். என்ன நினைச்சீங்க எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ அது தாண்ட கால் போடுங்கற பையாடே. தம்பியா அளவு கேக்குது. சரி. அந்த ஓட்டல இருந்து உள்ளங்கையில தான் அந்த அளவு வரும். உள்ளங்கையில ஓட்டல இருந்து ஒரு அளவுக்கு எடுத்து கொட்டியா உள்ளங்கையில அவள நக்கு சாமியோ. மருந்து அளவு எவ்வளவு? அது அங்கங்க போய் நக்க சொல்லி இருப்பாய். அங்க போனா 1000 குச்சி சொறி போடுவாங்க. ஓ அளவு அவள நக்கணும். உன்ன மாமனை கூப்பிடுறோம். அதுக்கும் கூப்பிடல. அப்படியும் கூப்பிடலாம். சரி. பக்கமா கை காட்டு. மருந்து மறுபடியும் ஓட்டல இருந்து எடுத்து உள்ளங்கையில விட்டு இவள நக்கு சாமி. இங்க போய் வரடா. இல்ல இந்த பக்கம் அடி வாங்கி இந்த மாதிரி போற நீ. அந்த பக்கம் அளவு. ஓ அளவு இந்த பக்கம். அப்ப உன்ன மாமனை கூப்பிடுறோம். அதுக்கும் கூப்பிடல. இந்த 2 நக்குக்கும் உன்ன மாமனை கூப்பிடலக்கா. சரி. ஓட்டல இருந்து மருந்து எடுத்து கையில வச்சுக்கோ. குலதேவத்தை நினைச்சுக்கனே. நீ எவ்வளவு ஒண்ணா நக்கு போய். நீ எப்படியா எவ்வளவு போய் நக்கு. அளவு எவ்வளவுனா அளவுல எவ்வளவு சாப்பிடுறியா? எமோ நீ வேலைக்கு ஆகாத. நீ சொல்றதுல வேலைக்கு ஆகாத. வேற என்ன பண்றியா? வேற சாமியா வேற நான் ஒண்ணு வச்சிட்டேன். என்ன தெரியுமா?
கைவலிக்கும் கால்வலிக்கும் கணக்க ஜன்னிக்கு மருந்து உண்டு, குளமடிக்கு மருந்து உண்டு, கைவலிக்கு மருந்து உண்டு, கால்வலிக்கு மருந்து உண்டு, கோட்டுவலிக்கு மருந்து உண்டு, தலைவலிக்கு மருந்து உண்டு. இதெல்லாம் வேணாம், எனக்கு யாருக்கும் நல்லா தாங்கிறாங்க, எல்லாம் யாரும் ஒரு குறையும் இல்லை. என்னத்துக்கா கைவலிக்கியா நான் தான் வேணான்னு சொல்றேன். கால்வலிக்கியா வாங்க நீட்டிக்கின்னு இருப்பேன். ஜன்னி வைக்குது பாரு வராது அதெல்லாம், மூலம் அதெல்லாம் வரல. நீ வேற என்ன கீழே சொல்லு. இதுக்கெல்லாம் எதுக்குமே வேணாம். வானவே வேணும், யாருக்கும் அந்த குறையே கிடையாதுங்க. வேற என்ன சொல்லு. யாருக்காது வேற என்ன பண்றா? பச்சை குத்துவேன், பச்சை குறி குத்தி சொல்லுவேன் சாமி. பச்சை குத்தியா? ஏமா இங்க வா, இங்க பச்சை குத்திக்கிறியா? அந்த பொண்ணு வந்து அப்பதான் கூப்பிடலாம் கூட சரியா. அந்த பொண்ணு பேரையாவது பச்சை குத்திக்கலான்னு மனசு ஆறி போடுன்னு பாக்க. ஆமா, அதனால நீ எங்கனா குத்திக்கிறியா சொல்லு, நான் குத்திக்கிறேன். ஏன் சாமி சந்தலாக்கா? ஏன் நீ யாருக்கு குத்தா எனக்கு வந்து திடீர்னு குத்தா நான் போறதா என்ன? நீ எங்கனா குத்திக்கிறேன்னு சொல்லு. ஆமா ஏய் பாபா ஏமா எங்க குத்திக்கிறேன்னு அது சொல்லுமா. எங்க நான் குத்தனன்னு காட்டினா தான் நீ குத்திக்குவே. ஆமா அப்படியே சொல்றேன். ஆமாமா பூம்புகாரன் சொல்லுமா, தின்னமலை ஊம்புகாரன்றா சாலி பட்டுக்கிறியா? இருமா அந்த பூம்புகார் கடைக்கு பக்கத்துல ஆமா அண்ணாமலை நம்ம கோயில் இருக்குது பாரு, கோபுரம். ஆமா அந்த கோபுரத்துக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் திண்ண மேல பச்சை குத்திக்குது. திண்ண மேல பட்டும் அப்படியே போட்டானுமே. நீ குத்தணும் குத்தல் தான். யார் அங்க குத்திக்கிறா சொல்லுமா. அங்க குத்தி பாட்டு நேரா எங்க போய் குத்தி தெரியுமா? எங்க? அந்த ஓலூர். அந்த பாலூர் அங்க பொறிக்கடை வச்சுக்கிறார் பாரு. ஆமா பேர் என்னடா? வேலனுக்கு நல்ல பச்சை குத்தி. நீ குத்தன குத்துல அந்த ஆள் போய் மண்ணுல பாத்துக்கணுமா? போலூர்ல குத்திக்கிறேன். ஆமா அப்புறம் போலூர்ல குத்தி போட்டா அங்க திண்ண மேல குத்துன, அந்த போலூர்ல குத்துன, அப்படியே நேரா வந்து அந்த ஓத்து பட்டு. சேத்து பட்டுமா? ஓத்து பட்டு இல்ல, சேத்து பட்டு. நான் சொன்னது உனக்கு புரியல. ஆமா நான் என்ன சொன்னேன்? என்ன சேத்து பட்டு சொன்னேன். நீ தானா? ஐயோ இது தூங்குறதுக்கு எழுதி கேட்டா கரெக்டா சொல்லுவான். நீ என்ன சொன்ன? அந்த சேத்து பட்டு அங்க குத்தி போட்டேன். சின்ன மேல எங்கடா குத்தியா? போலூர் சேத்து பட்டேன். சேத்து பட்டு அந்த சுண்ணி பட்டு. தலைநகரம் அம்மா முந்தூரம் கூட போட்டியா?
அங்க போய் யாருக்கு குத்துன்னு சொல்லு. சென்னையில பச்சை குத்திருக்கேன். அங்கயா அங்க குத்தி போட்டேன். தூரலாம் சொல்றேன், எனக்கு அவெல்லாம் நம்பி கிடையாது. இந்த ஊர்ல என்ன குத்திக்கிறா? அரையாள சீமையிலே ஜாஸ்தி குத்தி அரையாளங்க பாரு. இந்த அரையாளங்க பாரு. ஆமா அந்த அரையாளத்துக்கு ஆமா தாம்பளம் வாங்க வந்த பாரு. ஆமா அன்னைக்கு தலை விடுற பழனி மாமாவுக்கு அவரு உங்க மாமா அவரா? இல்ல, அவர் தலை விடுறாரு. தலைவர் சொல்றே நீ உங்க மாமா அவரு குத்துனா நான் குத்திக்கிற சாமியா. நீ குத்திதான் மாயிட்டாங்கட்டி அவரு. நான் வந்து இந்த இடத்த நான் குத்துன குத்துக்குதான் சாமியா. மாயிட்டாரு. பச்சை அவர் கையில குத்திக்கிறேன். அதான் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு தருது பாரு. பச்சை மீன் பச்சையா? ஆமா ஆமா. ஓஹோ சரி, அவர் கையில குத்திருக்கான். அவர் கையில குத்திட்டு போன நெஞ்சில குத்திக்கிற சாமியா. நெஞ்சில குத்தாதா? சரி அண்ணன் குத்து. தலைவரே குத்திக்கிறாரு. தலைவரே குத்திக்கிறாரு. சரி, தலைவர் குத்துற இந்த ஊர்ல தலைவர் குத்திக்கிறாரு. நம்பிக்கை நீ வந்துச்சு. குத்திக்கிறியா சாமியா? நல்லா குத்து. உனக்கு குத்துறமா? ஆமா சாமியா என்ன? உனக்கு குத்துறமாடா? ஏ அடாயப்பா அடி வாங்க கூடாதா? யாரா? நீ நாயா? எனக்கு வேணா ஞானா பச்சை ஓடுன்றான். ஆமா நானே உனக்கு பச்சை குத்தணும் அப்படி வா. ஆமா. உனக்கு என்ன பச்சை குத்தனா? ரயில் சரி செட்டா கொடி பொட்டா ரயில் கட்டடா சுத்தி சூற வரணும். நடுமைத்து அந்த பொண்ணு பேரு. உனக்கு பச்சை குத்துன்னு போதான். அந்த பொண்ணு பேர் நடுமைத்துல. டேய் அந்த பொண்ணு இந்த பேர் பச்சை நான் கேள்விப்பட்டதா இல்ல சாமி. கேள்விப்படல. பொண்ணு பேரு நான் பச்சை முதல்ல அது அது இருக்கா? பொண்ணு பேரு பொண்ணு பேர் எழுதணுமா? நடுமைத்துல குத்தணும். நான் பேரு அது பொண்ணு பேரா? பாராவதி. பாரகுதியா? பார்வதி. பார்வதி. பார்வதி பேரு? ஆமா. எந்த பச்சையில குத்தி எங்க ஏதான்? அது என்னன்னு தெரியாதா? அது கிருஷ்ணர் தொட்டிலுமா? கிருஷ்ணர் தொட்டி இல்ல. ஆமா. அட கங்கால பையன் கிருஷ்ணர் தொட்டில பச்சை பார்வதின்னு குத்துன்னு சொன்னா குத்த மாட்டாங்க? ஆமா. நீ எப்பனா பச்சை குத்திருக்கியா? என் பேரு சேர்த்து குத்திடுறியாமா? எப்பனா நீ பச்சை குத்திருக்கியா? இல்லையே குத்தல. இதுக்கு முன்னாடி குத்தல. என் பேரு சேர்த்து குத்திடுறியா? முத இப்பதான் குத்துது. என் பேரு சேர்த்து குத்திடுறியா? உன் பேர் சேர்த்து குத்துறான். என் பேர் என்ன தெரியுமா? சோதாராமன். சீதாராமன். ரெண்டு பேருக்கு குத்திருமா ஒண்ணா கிடக்குறோம். நானே உன்ன மாதிரி ஆண் பூளைக்கியா ஆண் பிள்ளைக்கு என்ன பச்சை குத்திக்கு தெரியுமா? என்னென்ன பச்சா? பாம்பு பச்சை குத்தி என்னமா இந்த குண்டி கையில போட்டு குத்துனது என்னமா இருக்கா? வலிக்குது. என்ன வலிக்காது? என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்ன ஊசியா போட்டு குத்துமா? சின்ன ஊசியா கூட போட்டு குத்துனா கூட அப்போ உனக்கு வலிக்கும். வலிக்காம இருக்குனாக்கா போய் எங்க முளைப்பால் வாங்கினா போ. பச்சை குத்திலாம் மாமா வீட்டுல இருந்து முளைப்பால் வாங்கிட்டு இல்லப்பா நீ இருப்பா. நீ எனக்குதா அது நீ மங்களா அத்தகை கூட சின்ன பைக்க மாட்டாங்க. அத்தை கைக்கியா? அத்தகை கூட சின்ன பைக்க மாட்டாங்க. யாரு அத்தனை கைக்கியா? அத்தகை பாய் பாய் மாட்டா. அத்தகை சின்ன பைக்க மாட்டாங்க. எவ்வளோ? யாரா? அதனால நீ இல்ல இல்ல உனக்கு கொடுக்குற வாய்ப்பு. நீ என்ன பண்ற? நீ தான் குழந்தை வச்சுக்கிற. என் கை கோத வச்சுக்கிறேன். உன் பாலை போட்டு குச்சா நான் மேல போட்டு குத்துறேன். மேல போட்டு போயியா? ஏமா காசு ஏமா கையில அது மேல குத்துறமா? மேல போட்டு குடுக்கத்தான் பாத்துக்கிற நீ. நீ போயமா பாலிய குடுமா. என் பால் குடுனா ரேட் ஜாஸ்தி. நீ எம்மா கட்டாலும் குடுக்குறமா? எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன். எம்மா கேட்டாலும் கொடுக்குறேன். அப்படின்னாக்கா கண்ண முடிக்க சாமி. ஏன்னா நான் பொம்பளை பிள்ளை, நீ ஆம்பளை பிள்ளை. ஆமா. நீ இந்த இடத்துல பால்க என் குழந்தைக்கு கொடுக்கும் போது தான் கொஞ்சம் பால் அல்ல பீசி எத்த முடியும். நீ வந்து பாத்துக்கிற போற. சரி கண்ண முடிக்க ஒரு வாரமா உட்காருப்போ. நான் வாரமா போறமா கண்ண முடிக்கணும். உனக்கு பாய
பச்சை குத்துனே பாலுக்கு குழந்தைக்கு கூட்ட மாதிரி எடுத்து வந்த பாரு கங்கால் பையன் என்ன பண்ணா எங்க அண்ணன் என்ன பண்ணாரு என்ன பண்ணா எனக்கு பச்சை குத்துனே பால் கடிச்சா பால் கொடுத்தா மேல போட்டு சொல்லிச்சா அதனால நம்பியா நான் போய் குழந்தைக்கு பால் குடுற மாதிரி பாலால பீஸ்ல இருந்தா வந்து மொச்சு பாக்குது மாற பாக்குது சாமி உங்க கால்கில உங்க மால்கில உங்க பாப்பால்கில அங்க போய் பார் ஏன் நேத்து கூட எங்க அக்கா பார்த்துட்டு தான் வந்தா அதுதான் கம்மி தான் காட்டிச்சு என்ன இப்ப அதுல பூஜா என்னம்மா இப்ப அது பண்ணி பூச்சி வேலை குறப்பு ஆனா கம்மி இருப்பா அது வந்து அங்க போய் பால் பீசி நம்மன்னு உட்காந்து இருந்தா இங்க நின்னுடா அது என்ன தெரியல சர்ன்னு சத்தம் கேட்குறியா அப்படியே என்ன போய் பார்த்தா என்ன தொர்ன்னு கொண்டாட போச்சியா பால் போட்டு குடுத்தா போய் கரெக்டா தெரியும் என்ன தெரியுது சத்தம் வர வச்சா நான் எட்டி பாக்குறேன் என்ன ஒண்ணு சரி போட்டு குடுத்துமா ஏமா வாங்க சின்ன ஊசி விட்டா தாங்க மாட்டான் சின்ன ஊசி விட்டு சின்ன ஊசியா கை காட்டு பால் தடவிட்டு சாமியா பால் தடவியா நல்ல பெரிய தொட்டில குத்து போறேன் வானமா சின்ன ஊசி போட்டு குத்துறேன் இப்ப வலிக்காத சின்ன ஊசி வலிக்காத அதோ தட்டு ஒரு பச்சை மரம் பச்சை மரங்குதா பச்சை மரம் இல்ல அந்த பச்சை மரத்தை மச்சு பார்த்தோம் சரி பாத்துக்கலாம் உனக்கு வலிக்காது இப்படி வலிச்சுச்சுனாக்கா ஒரு வழி ஒண்ணு சொல்றேன் அது நம்ம உன்ன ஒரு அண்ணன் நினைச்சுக்கிறேன் என் அக்கா அதுல கை வச்சு கொஞ்சம் வச்சுக்க எப்படி கேத்தமா கதை கதை உனக்கு அப்படி வெள்ள மாசி உனக்கு 10 நாளைக்கு நீ வீட்டுக்கு போக மாட்டேன் கொஞ்சம் வச்சுக்க வயிற்று பைப்புக்கு ஒரு அண்ணனை நினைச்சுக்கிட்டு அக்கல்ல வச்சுக்கிறான் எதனா பண்ண அந்த கை மண்டியா போடும் நீ எப்படின்னா குத்தி காட்டு நான் காட்டி கிடக்குறேன் அங்க பச்சை மாத்த பாத்துக்கோ ஆகட்டமா தொட்டில் பச்சை தானே காடிச்சு கண்ண பாத்தியா அங்க சொல்லு அதெல்லாம் காரி மஞ்ச பையா என்ன தங்க பாரு என்ன பண்ணுவோம்னா நான் என்ன சொன்னேன் ஒரு அண்ணனை நினைச்சுங்க தானே ரொம்ப வலிக்குதுன்னு ஓல் நாய்வரானு அதுக்குதான் ஆயுதுங்கிறாங்களா ஓ நாய்வரான் அக்கல்ல கை வச்சு குத்தன சரி கம்முன்னு தானே இருக்கணும் ஆமா வலிக்காம இருக்கு கம்முன்னு தானே இருக்கணும் சாமியா கை வச்சதுல இருந்தே மாற புடிச்சு வர்க்கு சாமி என்ன தெரியாது பேசாதப்பா நீ பாட்டுது வக்கீல் உன் மண்டாட்டுது வக்கீல் உங்க அக்கா அதுல வக்கீல் உங்க பாப்பா அதுல வக்கீல் அவங்கலாம் கம்முனுக்குறாங்க நீ குத்தி அது வக்கீல் ஏன் என்னன்னு கேளு நான் போய் கை குத்த வலிக்குது விட மாட்டேங்குதா பட்டு நாங்க பிடிச்சி கல்ல விட்டுச்சு இப்ப வர ஃப்ரீ ஆகி போச்சா கையா உனக்கு பச்சை குத்து போதா நீ கொடுத்த காசும் போதும் வர்க்கு வச்சுக்கிட்டு கிளற வேலை படுத்துனேன் புத்தியா புட்டான் ஆமா இப்ப நம்ம எங்க ஆட்டுறோம் ஊர் மேல ஆட்டுறோம் அஸ்தாபரமா அரையாளத்துல வந்து ஆட்டிருக்கிறோம் ஆமா இங்க இருந்து எங்க போனோம் போகணும் போலாமா இதுனாதே போய் பாரு என்னன்னு தெரியும் அம்மா மூன்றா அவர் தூதி
போலாமா